பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு இருக்கிற சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷம் ஆண்டவர் நம்மோடு இடைப்படுவது. ஆமென். அவர் ஜீவனுள்ளவராய் அவருடைய வார்த்தையை நம்ம இடத்துல அனுப்பிக்கிட்டே இருக்கிறார். ஆமென். அது நிச்சயமாய் பூரணப்படும். இந்த நாளிலும் நாம் வாசித்த சங்கீதத்தை மறுபடியும் ஒரு முறை வாசிக்க நான் கேட்டுக்கொள்கிறேன். 15வது அதிகாரம், தாவீதின் சங்கீதம். போதும். யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கூடாரம் அப்படின்றது ஒரு வீடு இல்லையா? யார் உம்முடைய கூடாரத்தில் வந்து தங்குறதுக்கு, உங்க கூட தங்குறதுக்கு தகுதியுள்ளவன் யார்? ரெண்டாவது, யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? வாசம் பண்றதுனாலும் தங்குறது தான். பரிசுத்த பர்வதம் அப்படின்றது ஒரு மலையை பற்றி சொல்லப்படுகிறது. இப்ப ஆண்டவர் கூட நிரந்தரமா தங்கி இருக்க போகிறது யார்? அவருடைய பரிசுத்த பர்வத்துல வாசம் பண்ண போவது யார் அப்படின்னு ஒரு கேள்வியை தாவீது வைக்கிறார். இதுல 5 வசனம் இருக்குது, நான் சொல்லிடுறேன். 5 அப்படின்னாலே விக்டரி, ஜெயம். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள்ல ஜெயத்தை கொடுக்க போகிறார். ஆமென். இது யார் எழுதினது? தாவீதின் சங்கீதம். தாவீது எழுதின சங்கீதம். தாவீது முதல்ல அவன் அறிமுகப்படுத்தப்படும் போது, இஸ்ரேல் தேசத்துக்கு அறிமுகப்படுத்தப்படும் போது ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. அந்த தேசத்துல கோலியாத் அப்படின்ற ஒரு அரக்கன் இல்லையா, பராக்கிரமசாலி ஒருத்தன் நின்று அந்த ஜனத்தை நிந்தித்து கொண்டிருந்தான். அப்ப தாவீது என்ன செய்யறான், அதுக்குள்ள போய் இவனை நான் ஈஸியா என்ன செஞ்சிருவேன், ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி தாவீது ஆற்றங்கரையில போய் கூழாங்கல் எடுத்தாரு. எத்தனை பேருக்கு தெரியும் எத்தனை கூழாங்கல் எடுத்தார்? 5. ஆமென். 5 கூழாங்கல் எடுத்தார். ஏன்னா ஜெயம் அப்படின்னா அதன் அடையாளம் 5. ஆனா அதோட சரியான விளக்கம் என்ன அப்படின்னா, கோலியாத்தோட பிறந்தவங்க எத்தனை பேர்னா 5 பேர். கூட பிறந்த சகோதரர்கள் 4 பேர், மொத்தம் 5 பேர். அன்னைக்கு அவன் தெரிந்து கொள்ளும் போது எதுக்கு 5 கூழாங்கல் எடுத்தான்னா, கோலியாத்தை அடிக்கிறதுக்கு 5 கல் வேணும்னு எடுக்கல. இவன் மட்டும் எதிரி இல்லை, இவனுக்கு பின்னாடி இன்னும் 4 பேர் இருக்காங்க. ஆமென். எல்லாரையும் மொத்தம் அடிக்கிறதுக்கு 5 கல் தேவை அப்படின்னு சொல்லி எடுத்தான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில 5 காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். ஆமென். முதலாவது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, தேவனுடைய கூடாரத்தில் அவரோடு கூட தங்கணும், வாசம் பண்ணணும். அதுக்கு ஒரு தீர்மானம் இருக்கணும். இப்படிதானே? கொஞ்ச நாள் ஆண்டவரோட இருந்து பார்ப்போம், நம்ம வேண்டது கிடைக்கலன்னா போயிடுவோம், கிளம்பி போயிடுவோம். ஒரு சுகத்துக்காக ஜெபம் பண்ணுவோம் விசுவாசமா, கிடைக்கலன்னா ஒரு டாக்டரை பார்த்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு இல்லை. தீர்மானம் அப்படின்றது விடாப்பிடியா, அவர் தான் எனக்கு, வேற ஆப்ஷனே கிடையாது அப்படின்ற ஒரு தீர்மானம். இப்ப இத தாவீது யாருக்கு சொல்றார் அப்படின்னா, சபைக்கு, ஜனங்களுக்கு சொல்றாரு. ஆண்டவரோட கூட இருக்க விரும்புகிற ஜனத்துக்கு. இதை நான் இந்த தீர்மானம் எடுக்கிறத தேடி பார்க்கும்போது வேதத்தில் நான் ஒரு பெண்ணை கண்டுபிடித்தேன். அவங்க எவ்வளவு தீர்மானமா இருந்தாங்க ஆண்டவரோட வாழ்றதுக்கு அப்படின்றத தெரிஞ்சு எனக்கு ஆண்டவர் உணர்த்தினபடினால அதை பத்தி இன்னைக்கு கொஞ்சம் பார்த்துருவோம். ரூத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 16, 17. அடுத்த வசனம் வாசிருங்க. அவள் தன்னோடு கூட வர மன உறுதியா இருக்கிறதை கண்டு அப்புறம் அவள் அதை குறித்து ஒன்றும் பேசவில்லை. இந்த ரூத்தின் சரித்திரத்துல நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்த காலத்துல தேசத்துல ஒரு பஞ்சம் உண்டாயிருச்சு. எந்த தேசம்னா பெத்லகேம்ல, இயேசு கிறிஸ்து பிறந்த பெத்லகேம்ல ஒரு பெரிய பஞ்சம் வந்துருச்சு. அந்த பஞ்சத்துக்கு என்ன பண்றாங்க, அந்த ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு ஒரு குடும்பம் மட்டும் புறப்பட்டு போகுது. அது மோவாப் அப்படின்ற தேசத்துக்கு போறாங்க. அந்த குடும்பத்தின் அவரோட பெயர் என்னன்னா, பெத்லகேம் ஊரானாகிய மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரோடும் மோவாவுக்கு போனான். அவன் பெயர் எலிமலேக்கு.
அவன் மனைவி பெயர் நகோமி. இவங்க 2 பேரும் போறாங்க. மோவாப் தேசத்திலேயே 2 குமாரர்கள் இருக்காங்க. அங்கேயே திருமணம் முடிஞ்சிருது. கொஞ்ச நாள்ல எலிமெலேக் என்ன ஆயிடுறாரு, இறந்து போயிடுறாரு. இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த 2 குமாரர்களும் இறந்துடுறாங்க. அவங்களுக்கு பார்த்த பெண்ணு 2 பேர் யாருன்னா அந்த மோவாப் தேசத்துல உள்ள பெண்கள். அந்த பெண்ணுல ஒரு பெண் பேசுறது தான் இப்ப நம்ம வாசிச்சோம். இந்த 2 பேர் இறந்த உடனே இந்த நகோமி என்ன ஆயிட்டாங்க, மனம் உடைஞ்சு, நான் என்ன பண்றேன், சொந்த ஊருக்கே நான் திரும்பி போயிடுறேன், நீங்க உங்களுக்கு வேற கல்யாணம் பண்ணிக்கோங்க, நீங்க என் கூட வந்தா உங்களுக்கு என்ன கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா இந்த 2 பெண்களுக்குள்ள ஒரு பெண்ணுக்குள்ள மட்டும் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர்களுடைய அந்த நடைமுறை வழக்கம், அந்த அவங்க வழிபடுகிற ஆண்டவருடைய காரியங்கள் அந்த பெண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அதனால ஜீவனுள்ள தேவனை பத்தி அது சரியா புரிஞ்சுக்கிட்டதுனால அந்த அம்மா இந்த புறப்பட்டு வரும்போது அவங்க பேசிக்கிற வார்த்தையில தான் இப்ப நம்ம வாச வார்த்தை. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். இதை நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம ஆண்டவரை பார்த்து என்ன சொல்லணும் அப்படின்னா, ஒரு தீர்மானம் எடுக்கணும். நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து, நான் என்ன நடந்தாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், திரும்பி போக மாட்டேன். ரூத்துக்கு இப்ப கணவனும் கிடையாது, எதுவுமே கிடையாது. பாருங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு எந்த நம்பிக்கையுமே இல்லை. அவளுக்குள்ள ஒரே ஒரு நம்பிக்கை, அந்த இஸ்ரவேலின் தேவன். ஆமென். நான் திரும்பி போற பத்தி நீங்க பேசாதீங்க, என்ன நடந்தாலும் சரி நான் உங்க பின்னாடி தான் வருவேன். எப்பேற்பட்ட ஒரு மருமகள் பாருங்க. அடுத்து, நீர் போகும் இடத்திலே நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். இங்க நம்ம என்ன வாசிச்சோம், தாவீது முதல் அதிகாரம், யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான். அப்ப நம்மளுக்குள்ள என்ன தீர்மானம் இருக்கணும்னா, முதல்ல நீங்க எங்க போறீங்களோ அங்க நானும் வருவேன். ஆண்டவர் எங்க தங்குறாரோ அங்கதான் நாங்களும் தங்குவோம். 12 வருஷமா பாடுள்ள ஒரு ஸ்திரியை பத்தி நம்மளுக்கு தெரியும். அந்த பெண்ணுக்கு ஆண்டவர் சொன்னாரு, சுகம் கொடுத்துட்டாரு, வஸ்திரத்தை தொட்ட உடனே சுகமாயிடுச்சு, ஒரு பெரிய ஹீலிங் நடந்துருச்சு. ஆண்டவர் அந்த பெண்ணை சொன்னாரு, நீ வேதனை நீங்கி சுகமாயிருன்னு சொல்லிட்டு சமாதானத்திற்குள்ளே போ அப்படின்னாரு. சமாதானத்திற்குள்ளே போ அப்படின்னாரு. ஆனா இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்குன்னா, கோ இன்டு பீஸ் அப்படின்னு இருக்கும். தமிழ்ல சமாதானத்தோட போ அப்படின்னு இருக்கும். இங்கிலீஷ்ல கோ இன்டு பீஸ் அப்படின்னா, சமாதானத்தோட அவளை அனுப்பி விடல, சமாதானமாகிய சமாதானத்தை நிரந்தரமாய் தருகிற எனக்குள்ளே வான்னு அர்த்தம். இன்னைக்கு நம்ம ஒரு தேவைக்காக ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொண்டு போகிறது இல்லை, அவருக்குள்ளவே நம்ம தங்கி இருக்கணும், அவரோடு கூட வாசம் பண்ணணும். சரியா? சரி, அடுத்து என்ன சொல்றாங்க ரூத்து, உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன். அல்லேலூயா. ரூத்துடைய தெரிந்து கொள்ள அதுதான் பாருங்க, அததான் கடைசியில சொல்றாப்ல, இனிமேல் என் ஜனம் என் மோவாப் எனக்கு தேவையில்லை, நீங்க எங்க இருக்க போறீங்களோ அங்கதான் நான் என்ன பண்ண போறேன், உம்முடைய ஜனம் தான் என்னுடைய ஜனம். கடைசி என்ன சொல்றா, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அல்லேலூயா. ரூத்துக்கு ரொம்ப, ஓர்பாலுக்கு அதெல்லாம் பெரிய விஷயமா தெரியல. ரூத்துக்கு இஸ்ரவேலின் தேவனை என்ன செஞ்சிருச்சு, ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனாலதான் அடுத்து அந்த அம்மா என்ன சொல்லுது, நீர் மரணம் அடையும் இடத்திலே நானும் மரணம் அடைவேன். எவ்வளவு ஒரு அன்பு, எவ்வளவு ஒரு உத்தமம்னு பாருங்க. நீங்க எங்க சாவீங்களோ அங்கதான் நானும் சாவேன். கடைசி வரைக்கும் ஆண்டவர் மேல நம்மளுக்கு ஒரு இப்படிப்பட்ட ஒரு விடாப்பிடியான ஒரு அன்பு இருக்கணும். ஆமென். நீர் மரணம் அடைவினாலே நானும் மரணம் அடைவேன், அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன், மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரிக்காது. இதை பெரும்பாலும் நம்ம திருமணத்துல சொல்லுவாங்க, மரணம் பிரிக்கிற வரையிலும் நம்ம எப்படி இருக்கணும், பிரியாம இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனா ரூத் ஆல்ரெடி மரணம் என்ன செஞ்சிருச்சு, பிரிச்சிருச்சு கணவனை. ஆனா இப்ப அவ என்ன பண்றான்னா, மாமியார்கிட்ட அந்த மாதிரி சொல்றா, தேவனை பத்தி அவளை சரியா அவ புரிஞ்சுக்கிட்டதுனால, மரணம் பிரிக்கிற வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன், உங்க கூட தான் இருப்பேன். ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, ரூத் அவளை விடாமல் பற்றி கொண்டாள் அப்படின்னு இருக்குது. ஆமென். இந்த தெரிந்து கொள்ளுதல் ரொம்பவும் அவசியம். அதுக்கடுத்து அவருடைய சாட்சி 11வது வசனம் வாசிக்கிறது, 2:11. விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. நிறைவான பலன். அல்லேலூயா. ரூத்தை குறித்து போவாஸ் இப்ப சாட்சி சொல்றாரு,
உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்கு செய்ததையும் உன் தகப்பனையும் தாயையும் உன் ஜென்ம தேசத்தையும் விட்டு நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. அதனால சொல்றாரு, உன் செய்கைக்கு தக்க பலன். அவ என்ன செய்யணும் அப்படின்றத முதல் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் கட்டளையிடுவார். அவருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன். ஆமென். நம்முடைய செய்கை சுத்தமுள்ளதாய் இப்படி வேதத்தின் அடிப்படையில் அது இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாய் நிறைவான பலன் என்ன செய்யும்? கிடைக்கும். அவ எங்க வந்து சேர்ந்தானா? அவருடைய செட்டைகளின் கீழ். பாருங்க, அவர் கூடாரத்துல தங்குறத பத்தி பார்த்தோம். என்ன சொல்லப்படுதுன்னா, அவருடைய செட்டைகளின் கீழ் இன்னும் நெருக்கமா ஆண்டவரோடு நெருங்கி வாழ்வதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. ரைட். அடுத்த வசனம் வாசி. அப்படியே வாசிங்க. சரி. உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறோம் தானே. நம்ம முதல்ல பார்த்த வசனம் வந்து நம்ம தெரிந்து கொள்ளுதல், நம்முடைய தீர்மானம் எப்படி இருக்கணும். முதலாவது அவரை சரியா நம்ம புரிஞ்சுக்கிறணும், கடைசி வரைக்கும் உறுதியாய் பற்றி கொள்ளணும். ரெண்டாவது என்ன சொல்லுதுன்னா, உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. ரெண்டாவது வசனம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம என்ன பேசணும் அப்படின்னு சொல்ல கொடுக்குது. ஆமென். மனதார சத்தியத்தை பேசணும். அப்பனா நம்ம எப்படி உத்தமமா நடந்து சரியாய் வாழ்ந்தால்தான் நம்மளால என்ன செய்ய முடியும்? சத்தியத்தை மனதார சரியா பேச முடியும். இல்லைன்னா நமக்கு ஏற்ற விதமா என்ன பண்ணுகிறவர்களா இருப்போம்? சத்தியத்தை திருப்புகிறவர்களா இருப்போம். ஆமென். அப்படிதானே? நமக்கு ஏற்க வார்த்தையை பேசாம மனதார தேவன் என்ன சொல்றார் சரியாய் பேசக்கூடிய ஒரு சுபாவம் இருக்கணும். இப்ப ரெண்டாவது நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா, நம்ம என்ன பேசணும். ஆமென். அல்லேலூயா. சரியானதை நீங்க என்ன செய்யணும்? பேசணும். அடுத்த வசனம், அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலானுக்கு விரோதமாய் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். இந்த வசனம் என்ன சொல்லி தருதுன்னா, எதை பேசக்கூடாதுன்னு சொல்லி தருது. ஆமென். அல்லேலூயா. முதல்ல நீங்க எதை தெரிந்து கொள்ளணும், ரெண்டாவது நீங்க எதை பேசணும், மூணாவது எதை பேசக்கூடாது. லேவியராகமம் 19:16 நினைக்கிறேன். லேவியராகமம் 19:16 வாசிங்க. பாருங்க, உன் ஜனங்களுக்குள்ளே அங்கும் இங்கும் கோல் சொல்லி திரியாயாக. இல்ல, போதும். அங்கும் இங்கு என்ன செய்யக்கூடாது? கோல் சொல்லி தெரியக்கூடாது. தன் நாவினால் புறங்கூறக்கூடாது. சரியா? புறங்கூறாமல் தன் தோழனுக்கு தீங்கு நினையாமலும். நம்மளை நம்பி இருக்கிறவர்கள், நம்முடைய தோழர்கள், நமக்கு நெருக்கமானவங்களுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாதான்? தீங்கு நினைக்க கூடாது. அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ நம்ம என்ன செய்யக்கூடாது? தீங்கு நினைக்கக்கூடாது. தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை, அயலான் மேல் சொல்லப்படுகிற நிந்தையான பேச்சை என்ன நம்ம செய்யக்கூடாதுன்னா எடுக்காமல் இருக்கணும். நம்மளுக்கு தெரிஞ்சவங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்க குடும்பத்தில் ஏதோ ஒன்று நடந்திருக்கும், ஏதோ ஒரு தவறான காரியம் அந்த குடும்பத்தில் நடந்திருக்கும். அந்த அவங்க மேல ஒரு நிந்தையான ஒரு பேச்சு இருக்கலாம். அதை நம்ம என்ன செய்யக்கூடாது? எடுக்கக்கூடாது. அதை பத்தி நம்ம என்ன செய்யக்கூடாது? பக்கத்து வீட்டில் போய் பேசக்கூடாது. ஆமென். இதெல்லாம் இப்படியெல்லாம் இருந்தா அவரோட நம்ம என்ன பண்ண முடியாது? வாசம் பண்ண முடியாது அப்படின்னு தாவீது சொல்றார். ஒண்ணு, நாவினால் புறங்கூறக்கூடாது, தோழனுக்கு தீங்கு நினைக்க கூடாது, தன் அயலான் மேல் போல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்கக்கூடாது, புரணி பேசக்கூடாது. ஆமென். சரி, அடுத்த 4வது வசனம். சரி, இந்த வசனம் என்ன சொல்லி தருது அப்படின்னா, என்ன செய்யணும்னு சொல்லி தருது. ஆமென். அல்லேலூயா. ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன், கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். அடுத்து, ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான். முதல்ல நம்ம பார்த்தோம், நம்ம தீர்மானத்துல பின்பற்றுறதுல உறுதியா இருக்கணும்.
அடுத்து நம்ம என்ன பேசணும், அடுத்து என்ன பேசக்கூடாது, இப்ப நம்ம என்ன செய்யணும். முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கர்த்தருக்கு பயந்தவர்களை கனம் பண்ண வேண்டும். நாம் கனம் பண்றதுக்குன்னு சில தகுதிகள் கிடையாது. பிரதானமான தகுதி என்ன அப்படின்னா, கர்த்தருக்கு பயந்தவர்களை அதிகமாக கனம் பண்ணணும். புதிய ஏற்பாட்டு காலத்துல சபையின் மூப்பர்களை இரட்டிப்பான கனத்திற்கு ஏதுவா எண்ண வேண்டும், பாத்திரவான்கள் என்று எண்ண வேண்டும். ஆனா கர்த்தருக்கு பயந்தவர்களை நம்ம என்ன செய்யணும், கனம் பண்ணணும். அடுத்து, தனக்கு ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான். அப்படின்னா ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க அப்படின்னா அதுல நஷ்டம் வந்தாலும், நான் சொன்ன வார்த்தைக்கு நான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி, நான் தான் பொறுப்பு. அதனால எனக்கு நஷ்டம் வந்தாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது, அதை நிறைவேற்றணும். எப்தான்ற ஒரு மனுஷன் ஒரு தன் வாயினால ஒன்று சொல்லிடுவார், நான் யுத்தத்துக்கு போறேன், ஜெயிச்சு வந்துட்டேன்னா என் கண்ணுக்கு முன்னாடி எதிர்படுறது எதுவா இருந்தாலும் அது தேவனுக்கு பலியிடப்படும் அப்படின்னு சொல்லுவார். அவர் சொல்லிட்டு வரும்போது முதல்ல யார் வருவா, அவருடைய குமாரத்தி வந்துருவாங்க. அவர் ரொம்ப வருத்தப்படுவார், நான் சொன்னதை என்ன செய்ய முடியாது, செய்யாம இருக்க முடியாதே அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி தன் ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் அதை தவறாது இருக்கும். அதுக்காண்டி அப்படி செய்யணும்னு சொல்ல வேதத்துல அந்த பெண் பலியிடப்படலை, அந்த பெண் அப்படியே விட்டு விடப்பட்டார்கள். அதனால வார்த்தையில நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்லப்படுது, உண்மையா இருக்கணும். நம்ம ஒன்று சொன்னோம்னா அதை நிறைவேற்றிக்கலாம், மாறி பேசக்கூடாது. சொல்லிட்டு நான் சொல்லலைன்னு சொல்லக்கூடாது, நான் செய்ய முடியாது, முடிஞ்சதை பார்த்துங்க, அப்படிலாம் பேசுகிற ஆட்கள்லாம் இருக்காங்க. ஸோ ஆனால் வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா, ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் தவறக்கூடாது. ஆமேன். சரி, இப்போ இது என்ன சொல்லுதுன்னா என்ன செய்யணும்னு சொல்லுது. அடுத்த வசனம் வாசிங்க. அஞ்சாவது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லி தருது. ஆமேன். அல்லேலூயா. அப்படிதானே? முதல் வசனம் நம்ம தெரிந்து கொள்றது, உறுதியா இருக்கணும். அடுத்து என்ன பேசணும், அடுத்து என்ன பேசக்கூடாது, அப்புறம் என்ன செய்யணும். இந்த வசனம் என்ன சொல்லுது, என்ன செய்யக்கூடாது. ஆமேன். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும், ஃபர்ஸ்ட் என்ன செய்யக்கூடாது, வட்டிக்கு கொடுக்க கூடாது. யாராவது அநியாய வட்டிக்கு கொடுத்தோம் அப்படின்னா அதை என்ன பண்ணிடணும், மனம் திரும்பிடுங்க. சரியா? வட்டிக்கு கொடாமலும், குற்றம் இல்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும். ஒருத்தர் மேல குற்றமே இல்லை, ஆனா சொல்றாங்க நான் உனக்கு இவ்வளவு அமௌண்ட் தர்றேன், நீ அவனுக்காண்டி பொய் சாட்சி சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. அதான் பரிதானம்ன்றது. லஞ்சம் வாங்கிக்கிட்டு தப்பு செய்யாதவங்களை கோர்த்து விடுறது. ஆமென். இந்த மாதிரி காரியங்கள் என்ன செய்யக்கூடாது, ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. ஆமென். வட்டிக்கு கொடுக்க கூடாது. குற்றம் இல்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். அல்லேலூயா. முதலாவது யார் பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான். பரிசுத்த பர்வதம் தான் அசைக்கப்படாமல் இருக்கும். நீங்க இப்படியெல்லாம் செஞ்சீங்கன்னா நம்ம என்ன பண்ணப்பட மாட்டோமா, என்றென்றைக்கும் அசைக்கப்பட மாட்டோம். ஆமென். அல்லேலூயா. இப்ப என்ன 5 காரியம் கற்றுக்கொண்டீர்களா? நம்ம வாழ்க்கையில 5 அப்படின்னா ஒரு வெற்றி, ஜெயம் இருக்கணும், வெற்றியுள்ள வாழ்க்கை வாழணும் அப்படின்னா முதலாவது தேவனோடு தங்குவதை, ஒரு உறுதியான தீர்மானம். அவரை என்ன மரணமே பிரித்தாலும் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், ஆண்டவர் விட்டு போக மாட்டோம்ன்ற ஒரு உறுதி இருக்கணும். 2வது மனதார சத்தியத்தை பேசுகிறவர்களா இருக்கணும். ஆமென். சரி. அடுத்து நாவினால் புறங்கூறாமலும் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கணும். என்ன பேசக்கூடாது, புறங்கூறக்கூடாது, கோல் சொல்லக்கூடாது. அடுத்து கர்த்தருக்கு பயந்தவர்களை கனம் பண்ணணும். ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் அதை நிறைவேற்றி முடிக்கணும். ஆமென். பொருத்தனைகள் நம்ம செஞ்சிருந்தாலும் அதை நிறைவேற்றி முடிக்கணும். 5வது தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும், குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும், லஞ்சம் வாங்குறது, இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாதுன்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. சரி, நான் ரூத் ஏன் வாசிச்சேன் அப்படின்னா, ரூத்ல கடைசி வசனம், அந்த ரூத் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்ததுனால அந்த கடைசி 4வது அதிகாரத்துல 19, 21, 22 வாசிங்க. ஆமென்.
இது எப்படி முடியுதுன்னா, ஈசாய் தாவீதை பெற்றான். இப்ப நம்ம வாட்ச சங்கீதம் தாவீது எழுதின சங்கீதம். இந்த தாவீதை சரியா சொல்லணும்னா, அன்னைக்கு ஒரு பெண்ணுடைய கீழ்ப்படிதல், சரியான தெரிந்து கொள்ளுதல் ஒரு தேசத்துக்கு ஒரு ராஜாவை என்ன செஞ்சுச்சு, கொடுத்துச்சு. ஆமென். அல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனை தெரிந்து கொண்ட ரூத்தின் மூலமாய் ஆண்டவர் தாவீதை கொடுக்கிறார். முதல்ல தாவீது வேதத்துல இங்கதான் அறிமுகமாகிறாரு. ஆமென்.